நீதிமான் கைவிடப்பட்டது இல்லை. அல்லேலூயா. அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் அலைஞ்சதே கிடையாதான். அப்போனா நீதிமான் கைவிடப்பட்டது இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அடிக்கடி நீதிமான் என்பதை மறந்து விடுகிறீர்கள். நீங்கள் எப்போது எந்த சூழ்நிலையிலும் நான் நீதிமான், நான் நீதிமான், நான் நீதிமான் அப்படிங்கிற அந்த உணர்வு, நீதிமான் என்கிற அந்த சிந்தை, நீதிமான் என்கிற அந்த நினைவு, நீதிமான்கிற அந்த பேச்சு, நீதிமான் என்கிற அந்த மூச்சு, நீதிமான் என்கிற அந்த ஏக்கம், நீதிமான் என்கிற நம்பிக்கை, நீதிமான் என்கிற அந்த விசுவாசம் உங்களுக்கு 24 மணி நேரம் உங்கள் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா நீதிமான் கைவிடப்படுவது இல்லை. அவன் சந்ததி சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கஷ்டப்படுறாங்க சொன்னதை கேள்விப்பட்டதே இல்லை அப்படிங்கிறார். அப்படி என்றால் இதே வாக்குத்தத்தத்தை தான் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் இன்னைக்கு கொடுக்குறார். அப்புறம் என்ன அர்த்தம்? நீங்கள் உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வேதனைப்படக்கூடாது. உங்கள் தேவைகளுக்காக நீங்கள் கவலைப்படக்கூடாது. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை நீதிமானாக மாற்றிருக்கேன், நீ நீதிமான். எந்த ஒரு காரியம் உனக்கு கிடைக்கலையே, நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், கைவிடப்பட்டுட்டேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கேள்விப்பட்டது இல்லை அப்படிங்கிறார். நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழியிலேயே நான் எப்படி சாப்பிட போகிறேன் அப்படி சொல்லக்கூடாது, நினைக்கக்கூடாது. அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் அலைஞ்சதே கிடையாது என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. அது உங்களுக்கு உங்களை தேடி வரும். ஒன்றுமே வெறும் சட்டியாக இருந்தால் கூட கர்த்தர் உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வெளியும்படி பூர்ணமாக நிரப்புகிற கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிறார். அல்லேலூயா.